ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ ப்ரீத்தியோட எக்ஸ்பிரஸ் டியூ ஹெவி டியூட்டி மிக்சர் கிரைண்டரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அம்மாவோட டிஃபன் கடைக்காக வாங்கினது. ஸோ ஆல்ரெடி அம்மாவோட டிஃபன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி தான் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அந்த மிக்சியில் வந்து ஒழுக ஆரம்பிச்சிரும், அந்த தண்ணியெல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த காயில்லாம் வந்து போயிடுச்சு. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸி ஓடிட்டே இருக்கும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது. நிறைய முறை பிளேடு மாற்றிருக்கோம், நிறைய முறை அந்த மிக்ஸி வந்து தண்ணி ஒழுகிறதெல்லாம் மாற்றிருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரிக்கு வந்து நாங்கள் இதை வந்து வாங்கிட்டோம் புதுசாகவே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து 10,000 சம்திங் போட்டிருக்கு. பட் நாங்கள் வாங்கினது வந்து 8,000 ருபீஸ்னு வந்து வாங்கியிருந்தோம். அமேசான்லேயும் இது அவைலபிள் இருக்குது. இது வந்து அமேசானில் வந்து 8,500 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்குது. ஸோ இந்த மிக்சியை பொறுத்த வரைக்கும் 2 ஜார் தான் கொடுப்பாங்க. மற்ற மிக்சி மாதிரி ஜூஸர் அதெல்லாம் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி, அதாவது கமர்ஷியல் யூஸ்க்கு வந்து இது நல்லாவே இருக்கும். வீட்லேயும் வந்து பயன்படுத்தலாம். பட் இது ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் கேன்டீன் அந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார் அந்த மாதிரி நிறைய செய்யறதுக்கு வந்து இந்த மிக்ஸி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் டிஃபன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் கார சட்னி, அப்புறம் சாம்பாருக்கு வந்து பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் அரைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வடைக்கு வந்து மாவாட்டுவாங்க. உளுந்த வடை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஜாரில் தான் வந்து அரைப்பாங்க. 2 ஜார், ஒன்று வந்து ட்ரையாக அரைக்கிறதுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெட்டாக அரைக்கிறதுக்கு. ஸோ 2 ஜார் தான் வந்து எப்போவுமே வரும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணதுனால மறுபடியும் அதே மிக்சியை தான் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மிக்சி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு 10 இயர்ஸ் நல்லா உழைச்சிருச்சு. அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து சாம்பார் சட்னின்னு அரைச்சிக்கிட்டே இருப்போம். ரொம்பவே நல்ல யூஸாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸி வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சட்டுன்னெலாம் தூக்கவே முடியாது. நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நம்ம இட்லி பொடி அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ட்ரை மசாலா வந்து பண்ணுறதுக்கு நம்ம வீடுகள்லையும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் வந்து ஒரு 750 வாட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1300 வாட்ஸ் இருக்கிற மிக்ஸி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஹெவியாக வந்து அரைக்கலாம். இட்லி தோசைக்கு கூட மாவு வந்து நம்ம இதில் அரைச்சிக்கலாம். சட்டுன்னு வந்து அரைச்சிடும். அதே போல் மிளகு பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் கூட அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு உள்ள பிளேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 பிளேடு அந்த மாதிரிலாம் இல்லை, சிங்கிளாக வரும் பார்த்திங்களா, ஒரே ஒரு சைடு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்ன ஜார்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 4 பிளேடு இல்லை. இந்த மாதிரி பிளேடு இருக்கிறப்போ வாஷ் பண்ணுறதுக்கும் நம்ம ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதே போல் ஃபிக்ஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதே போல் ஹேண்டில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. ஸோ நல்லா நம்ம சூடாக போட்டு அரைக்கிறப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து நல்ல ஸ்டர்டியாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது, கட்டுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் வந்து பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கஸ்டமர் கேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின இடத்துல வந்து அந்த வாரண்டிக்காக சீல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெரிய ஜார் வந்து 2 லிட்டர் ஜாரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் அந்த அளவுக்கு வந்து கொள்ளளவு வந்து இது பிடிக்கும். நான் சொன்ன மாதிரி இட்லி தோசைக்கெலாம் வந்து மாவு வந்து ஆட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து அரைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரை, ஒன்று வந்து வெட்டு. அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பிளேடெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்கிள் பிளேடு தான் வருது, டபுள் பிளேட் கிடையாது. ஸோ இந்த மிக்ஸி ஜார் வந்து யாரெல்லாம் வீட்டில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் பேக் நாங்கள் வாங்கும்போது 6,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வீடுகளுக்கும் பயன்படுத்தலாம், கடைகள்லையும் வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் கேன்டீன்லேயும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ வந்து 2 இடத்துலையுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் வந்து நம்ம அதிகமாக அரைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிக்ஸி ஜார் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதுனால
நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் நிறைய நம்ம அன்பாக்சிங் ப்ராடக்ட்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.